ஹாய்! நான் உங்கள் சுதா சந்தோஷ். நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னாக்க, லாஸ்ட் இயர் வந்து ஆ சஷ்டியும் நானும் அப்படின்ட்டு கரெக்ட்டா இந்த அக்டோபர் மந்த்ல தான் ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதாவது எப்படின்னாக்க, ஆ லக்கி வந்து எப்படி நான் 6 இயர்ஸ் கழிச்சு நேச்சுரல் பிரெக்னன்சி எப்படி ஆச்சு அப்படின்ட்டு, சஷ்டி விரதம் எப்படி இருந்தேன் அப்படின்றதையும் நான் போட்டேன். அதுக்கப்புறம் ஒவ்வொரு நாளும் சஷ்டியை நான் எப்படி ஃபாலோ பண்ணேன். போன வருஷம் மகாகந்த சஷ்டியை என் கூட ட்ராவல் பண்ணவங்க நெறைய பேர் இருக்கீங்க. அது நெறைய பேர் பிரெக்னன்ட்டா இருந்து இப்ப டெலிவரி ஆயிருக்கும். ஸோ அந்த மாரி நெறைய பேர் இருக்கீங்க. இல்லைன்னா இப்ப வந்து பிரெக்னன்ட்டா இருக்கீங்க. ஸோ அந்த மாரி இந்த வருஷம் என்கிட்ட பேசுறதுக்கான ஒரு பெரிய விஷயம் என்னன்னாக்க, நானு என் லைஃப்ல முதல் வாட்டி சஷ்டி விரதம் இருந்தேன். அப்ப லக்கி பிறந்தான். இப்ப 2வது வாட்டி சஷ்டி விரதம் இருக்கேன். இப்போ வந்து வித்தின் ஒரு 15 டேஸ்க்கு முன்னாடி தான் எனக்கு ஒரு டெலிவரி ஆச்சு. எனக்கு திரும்பவும் பையன் பொறந்திருக்கான். ஸோ நான் வாழ்க்கையில 2 முறை தான் சஷ்டி விரதம் இருந்திருக்கேன். மகா கந்த சஷ்டி விரதம். அதுல வந்து 2 வாட்டியுமே நான் பிரெக்னன்ட் ஆகி எனக்கு 2 ஆண் குழந்தைங்க இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ நான் எப்படி வந்து சஷ்டி விரதம் இருந்தேன், சஷ்டி விரதத்துக்கு நான் முன்னாடி என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்றத, நான் சொல்றது உங்க யாருக்காவது கண்டிப்பா யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுனால நான் அந்த வீடியோ போடலாம் அப்படின்ட்டு போட்டிருக்கேன். இப்ப வந்து எனக்கு இந்த டைம்ல வீடியோ போடுறது ரொம்ப கஷ்டமான விஷயம் தான். ஏன்னா இப்பதான் டெலிவரி முடிஞ்சிருக்கு. பட் இருந்தாலும் மகா கந்த சஷ்டி வரப்போது. நெறைய பேர் வந்து என் வீடியோ பார்த்து நெறைய பேர் பிரெக்னன்ட் ஆயிருக்கீங்க. போன வருஷம் சஷ்டி விரதம் என் கூடவே இருந்தீங்க. ஸோ அதே மாரி வந்து இந்த வருஷமும் கண்டிப்பா இருப்பீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட தான் நான் கொஞ்சம் ஸ்ட்ரெயின் பண்ணி போட்டிருக்கேன். ஏன்னா எனக்கும் வந்து சி செக்ஷன் தான் இன்னும் பெயின்லாம் குறையவே இல்ல. ரொம்ப ஹெவியா தான் இருக்கு. ஸோ முடிஞ்ச அளவு நம்மளால என்ன முடியுதோ அந்த இன்ஃபர்மேஷன சொல்லலாம் அப்படின்ட்டு. நான் வந்து முதல்ல சஷ்டி விரதம் இருக்க போகும்போது, எனக்கு ஒரு ஆன்டி சொன்னாங்க அப்படின்னு நான் சொன்னேன் இல்லையா? அதாவது என்னன்னாக்க, "நீ இப்படி வேண்டிக்கோ சுதா கண்டிப்பா நடக்கும்" அப்படின்ட்டு. ஸோ அந்த மாரி நான் என்ன வேண்டிக்கிட்டேன் அப்படின்னாக்க, மகா கந்த சஷ்டி விரதம் நான் வந்து என் லைஃப்ல என்னுடைய உடல் எவ்ளோ நாளைக்கு கண்டிப்பா விரதம் இருக்க முடியுதோ, அதுவரையும் நான் இருப்பேன் அப்படின்ட்டு நானும் என் ஹஸ்பண்டும் சேர்ந்து வேண்டிக்கிட்டோம். சேர்ந்து வேண்டிக்கிட்டு, ஆ கிட்டத்தட்ட இப்போ வந்து லக்கி பொறந்து 3 வருஷம் ஆயிடுச்சு. 3 வருஷத்துல நான் போன வருஷம் மட்டும் தான் இருந்தேன். ஏன்னா மீதி 2 வருஷமும் ஃபீட் பண்ணிட்டு இருந்தோம். 2021ல பொறந்தான். 22, 23 கரெக்ட் 2 வருஷம். ஆ 21லயுமே வந்து கரெக்ட். 21ல வந்து சஷ்டிக்கு முன்னாடி தான் பொறந்தான். இதே மாரி செப்டம்பர் 20 பொறந்தான். இந்த பாப்பா வந்து செப்டம்பர் 23 அவ்வளோதான் டிஃபரெண்ட். ஸோ இந்த சஷ்டி விரதம் மாரியவே அவர் வந்து 3 வருஷமும் தொடர்ந்து இருந்தாரு. நான் மட்டும் போன வருஷம் இருந்தேன். போன வருஷமும் நான் ஃபுல்லா சஷ்டி விரதம் 6 நாள்ல 5 நாள் வந்து நான் கொஞ்சம் கொஞ்சம் ஃபுட் எடுத்துட்டு இருந்தேன். ஏன்னா லக்கிக்கு நான் அப்போ ஃபீட் பண்ணிட்டு இருந்தேன். ஆனா என் வீட்டுக்காரர் வந்து வெறும் பால், பழம் எடுத்துக்கிட்டாரு. அதாவது பழம் மட்டுமே எடுத்துக்கிட்டாரு. வீட்ல பூஜை, வேல் பூஜை, காலையில சாயந்தரம் பண்றது, அதுக்கப்புறமா சக்குனம் கோலுங்கிறது எல்லாமே நானும் லக்கியும் சேர்ந்து பண்ணிக்கிட்டே இருந்தோம். அதுக்கப்புறம் அன்பார்ச்சுனேட்லி நாங்க எதிர்பார்க்கவே இல்ல. நான் பிரெக்னன்ட் ஆனேன். பிப்ரவரியில வந்து செக் பண்ணும்போது கன்ஃபார்ம் ஆயிருந்தேன். இப்போ செப்டம்பர் 23 வந்து எனக்கு திரும்பவும் ஒரு குட்டி முருகர் பொறந்திருக்காரு. ஸோ என் வாழ்க்கையில நடந்த நல்லது கண்டிப்பா உங்களுக்கு நடக்குங்க. முதல் விஷயம் நம்பிக்கையோட நீங்க மகா கந்த சஷ்டி விரதம் இருங்க. அதே மாரி வந்து நான் வேண்டிக்கிறது என்னன்னா, என் லைஃப்ல என் ஹஸ்பண்டும் நானும் எந்த அளவுக்கு உடம்பு நல்லா இருந்து எங்களால 6 நாள் இருக்க முடியும்னு நினைக்கிறோமோ, அந்த நாள் வரையுமே நாங்க வந்து இந்த 2 குழந்தைகளுக்காகவும் விரதம் இருப்போம் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கோம். இன்கேஸ் ஃபியூச்சர்ல வந்து எங்களுடைய பசங்க வந்து விரதம் இருக்கிறதா, இல்லையான்றது அது அவங்களுடைய முடிவு. பட் நாங்க முருகர்கிட்ட வேண்டியது வந்து, எங்களால நாங்க இருக்கிற காலம் வரையும் நாங்க நல்லா இருக்கிற வரையும் கண்டிப்பா விரதம் இருப்போம் அப்படின்னு வேண்டிட்டு இருக்கோம். அப்படிதான் வேண்டுனேன். வேண்டி எனக்கு குழந்தை கிடைச்சுச்சு. திரும்ப இந்த குழந்தையும் கிடைச்சுச்சு. நாங்க வருஷம் வருஷம் இத ஃபாலோ பண்ணிட்டே தான் போவோம். போன வருஷமும் வந்து நெறைய பேர் சஷ்டி விரதம் இருந்தீங்க. நம்ம ரேஷியோ சொல்லணும்னா ஒரு 10ல 6 பேர் பிரெக்னன்ட் ஆனாங்க அப்படின்னு சொல்லலாம். 10 பேரும் பிரெக்னன்ட் ஆனாங்களா அப்படின்னாக்கா, இல்ல 10ல ஒரு 6 பேர் ஆனாங்க. மீதி 4 பேர் ஐயோ! நாங்க போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்தோம். இந்த வருஷமும் இருக்கணுமா? எனக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்லாம் யோசிக்காதீங்க. ஏதோ ஒரு இடத்துல ரீச் ஆகறதுக்கு இப்போ ரொம்ப இங்க 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 இருக்கீங்க. இந்த இந்த இடத்த நீங்க அச்சீவ் பண்ணணும். ஸோ நீங்க போன வருஷம் சஷ்டி விரதம் இருந்து இங்க வந்திருக்கீங்க. இந்த வருஷம் இருந்து இப்படி வருவீங்க அப்படின்ற மாரிலாம் யோசிச்சு பாருங்க. இல்ல இங்க இருக்கேன். நான் போன வருஷம் இருந்து இங்க வந்துட்டேன். இந்த வருஷம் வந்து இத அச்சீவ் பண்ண போறேன் அப்படின்ற மாரி யோசிச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பா வந்து உங்களுக்கு நல்லது நடக்கும். சஷ்டி விரதம் இருக்கும்போது உங்களுக்கு கண்டிப்பா குழந்தை பாக்கியம் இருக்கும். அதுவும் மகா கந்த சஷ்டி விரதம் ரொம்ப அந்த 6 நாள் 7வது நாள் தான் கணக்கு. ஏன்னா, நாங்க வந்து 7வது நாள் திருக்கல்யாணம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் தான் வந்து சாப்பாடு எடுத்துக்கிட்டோம். ஸோ 7 நாள் கணக்கு. ஓகேங்களா? எல்லாருமே 6 நாள் 6 நாள்னாங்க. நாங்க ஃபாலோ பண்ணது 7 நாள் தான். திருக்கல்யாணம் முடிஞ்ச பிறகு தான் நாங்க ஃபுட் எடுத்துக்கிட்டோம். ஓகேங்களா? ஸோ
திருக்கல்யாண சாப்பாடு வீட்டில் செஞ்சு அதை சாப்பிட்டுட்டு மற்றவங்களுக்கும் போட்டு அதே மாதிரி நம்மளால முடிஞ்ச தானங்களை கொடுத்து அதுக்கப்புறம் தான் வந்து எங்களுடைய விரதத்தை நாங்கள் முடிச்சுக்கிட்டோம். ஸோ நீங்களும் வந்து எனக்கு இது நடக்கும், நான் போன வருஷம் இருந்தேன், எனக்கு நடக்கல, இந்த வருஷம் நான் இருக்கணுமா அப்படின்லாம் யோசிக்காம கண்டிப்பா நம்ம நம்பிக்கையோட இருக்கும்போது போன வருஷம் நடக்காததும் இந்த வருஷம் நடக்கலாம். ஓகேங்களா? முருகர் உங்களுக்கு குழந்தை பாக்கியம் தருவார். நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் போனாலும், ஏன்னா நான் 6 வருஷம் போகாத ட்ரீட்மெண்ட் கிடையவே கிடையாது. எல்லா ட்ரீட்மெண்ட்டும் நான் போயிட்டே வந்தேன். ஓகேங்களா? ஸோ எல்லாத்தையும் முடிச்சுட்டு என்னடா பண்ண போறோம் அப்படின்னு உட்கார்ந்துருக்கும் போது தான் ஒரு ஆண்டி சொன்னாங்க, சஷ்டி விரதம் இருந்து பாரேன் அப்படின்ட்டு. சரி, ஓகே, நம்ம எல்லாரும் சொல்றாங்களே நம்மளும் இருப்போம் அப்படின்ட்டு அந்த 6 நாள் இருந்து 7ஆவது நாள் திருக்கல்யாணம் முடிச்சு அந்த 6 நாளும் நாங்க 2 பேருமே கடுமையான விரதம் இருந்தோம். ஓகேங்களா? ஆனா இருக்கிறதுலே ரொம்ப கடுமையான விரதம் அப்படின்னா மிளகு விரதம். மிளகு விரதம் என்னால இருக்க முடியல. எப்பவுமே ஒரு விரதம் இருக்க போறீங்க அப்படின்னாக்க, முதல்லயே நீங்க டிசைட் பண்ணணும் எந்த விரதம் இருக்க போறோம் அப்படின்ட்டு. ஸோ அது மாதிரி வந்து நாங்க பால், பழம், அதாவது பழ விரதம் இருந்தோம். அத நாங்க கன்டினியூஸா ரிப்பீட்டடா எடுத்துக்கிட்டோம். நெறைய தண்ணி குடிச்சோம். எங்க வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் வந்துச்சு. அந்த விரதம் இருந்து நாங்க அச்சீவ் பண்ணோம். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி நீங்களும் இந்த வருஷம் கண்டிப்பா இருங்க. நம்பிக்கையோட இருங்க. நான் வந்து உடம்பு முடியலன்னு ஸ்ட்ரெயின் பண்ணி இந்த வீடியோஸ் போட்டுட்டுருக்கேன். கண்டிப்பா உங்களுக்கு அடுத்த வருஷம் குழந்தை பாக்கியம் இருக்கும். குழந்தைக்கு அப்படின்னா அந்த மகா கந்த சஷ்டி விரதம் கண்டிப்பா இருங்க. நல்லது நடக்கும். குழந்தைக்காக மட்டும் இல்ல, வேற ஏதாவது ஒரு விஷயம் உங்களுக்கு நடக்கணும் அப்படின்னாலும் இந்த மகா கந்த சஷ்டி விரதத்தை வைராக்கியமா இருங்க. உங்களுக்கு அதுக்கான பலன் கண்டிப்பா அடுத்த மகா கந்த சஷ்டி வரத்துக்குள்ள கிடைச்சிடும். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வீடியோல நான் என்ன போட போறேன் அப்படின்னாக்க, மகா கந்த சஷ்டி விரதம் என்னைக்கு ஆரம்பிக்குது, எப்ப முடியுது, அதுக்கப்புறமா வந்து அதை எப்படி ஃபாலோ பண்றது எல்லாமே நான் போடுறேன். அதே மாதிரி இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல நானும் சஷ்டியும் அப்படின்ற வீடியோ ஆரம்பிச்சு அதுக்கப்புறமா நாங்க ஒன் டே விட்டு ஒன் டே என்னென்ன வீடியோ சஷ்டி அப்ப போட்டோம், அதுக்கப்புறமா எங்க வீட்ல எப்படி சாமி கும்பிட்டோம், எந்த பலகாரங்கள் செஞ்சோம், யாருக்கு என்னென்ன தானம் பண்ணோம், எந்த நாளுக்கு என்ன பூஜை பண்ணோம், என்ன படிச்சோம் அப்படின்றது எல்லாத்தையுமே வீடியோ போட்டிருக்கேன். ஸோ அந்த வீடியோவோட எல்லா லிங்கையுமே இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். மறக்காம உங்களுக்கு எந்த டவுட் இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷன் போய் பாருங்க. அது நிறைய வீடியோஸோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நான் வந்து அடுத்த வீடியோல இந்த வருஷம் 2024ல என்னைக்கு சஷ்டி ஆரம்பிக்குது, என்னைக்கு முடிக்குதுன்னா 6 நாள்ல 7ஆவது நாள் என்னைக்கு முடியுது, திருக்கல்யாணம் பார்த்துட்டு தான் சாப்பிடணுமா, அதுக்கப்புறமா வந்து நம்ம லைஃப்ல கண்டிப்பா மாற்றம் ஏற்படுமா அப்படின்றதும், எப்படி இருக்கணும் அப்படின்றதையும் நான் சொல்றேன். இது கண்டிப்பா இப்படிதான் ஃபாலோ பண்ணுமா, இப்படி ஃபாலோ பண்ணாதான் எனக்கு நடக்குமா அப்படின்ற கேள்விக்கும் நான் பதில் சொல்றேன். ஓகேங்களா? இந்த வீடியோவை இவ்வளோ நேரம் ஸ்கிப் பண்ணாம பார்க்கறதுக்கு தேங்க்யூ. என்னோட சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நான் ரொம்ப நாளா வீடியோஸ் போடல. அதனால எனக்கு இப்போ வந்து நான் வீடியோ போடும்போது அந்த அளவுக்கு வியூஸோ கண்டினியூட்டியோ வராது. ஏன்னா நம்ம நிறைய கேப் எடுத்துட்டோம். நான் ப்ரெக்னென்ட் ஆயிருந்தேன். என்னால முடியல. நாங்க வந்து ரொம்ப ஹை ரிஸ்க் ப்ரெக்னன்சியா இருந்துச்சு. தென் ஆப்ரேஷனும் வந்து ரொம்ப ரிஸ்க் எடுத்து பண்ணி ஒரு 10 நாள் ஹாஸ்பிட்டலே இருந்தோம். அதுக்கப்புறமா வந்து இப்போ முடிஞ்சு ஒரு 15 நாள் தான் ஆகுது. ஸோ அதனால லைஃப்ல எல்லாமே முருகர் முருகர் ஓகே, அவரை நம்பினா இது வந்து நடக்கும் அப்படின்ற ஒரு நம்பிக்கை இருக்கு இல்லையா? அந்த மாதிரி தான் நான் நம்பிக்கையோட ஆப்ரேஷன் தேட்டருக்கு போயிட்டு வந்தேன். ரொம்ப கிரிட்டிக்கலா இருந்துச்சு. கடவுள் வந்து எனக்கு கண்டிப்பா தருவாங்க. நான் இப்பவும் சொல்றேன் பாருங்க. அவர் எனக்கு எல்லாமே தருவார். ஆனா அது கொஞ்சம் சோதனை கொடுத்து தான் தருவார். முருகரை பொறுத்தவரையும் விளையாடி கொடுப்பாரு அப்படின்னு தான் நான் நினைப்பேன். ஏன்னா எனக்கு கிடைச்சிடும். ஆனா அதுல நிறைய சின்ன 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 சோதனைகள் வந்துட்டே இருக்கும். பட் ஆனா கடைசியா அது வந்து ரொம்ப நல்லா சேஃபா இருக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்கு. ஸோ முழு நம்பிக்கையோட முருகரை வேண்டிக்கிட்டு இந்த வருஷம் மகா கந்த சஷ்டி யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க எல்லாருமே கண்டிப்பா இருங்க. எனக்கு இந்த வருஷம் நான் வந்து மகா கந்த சஷ்டி விரதம் இருக்கேன். அடுத்த வருஷம் நான் என் கையில குழந்தையோட இருப்பேன் அப்படிங்கிற நம்பிக்கையோட சஷ்டி விரதம் இருங்க. நல்லது கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? முழு நம்பிக்கையா இருக்கும்போது கண்டிப்பா நல்லது நடக்கும். இல்ல மேம் நான் எத்தனையோ வருஷம் இருந்துட்டேன், என்னால முடியல அப்படின்னு யோசிக்காதீங்க. கண்டிப்பா முடியும். நிறைய டேப்லெட் எடுத்துக்கிறவங்களா இருந்தாலும் சரி, என்னென்ன ஃபாலோ பண்ணுது, எந்த டவுட்டா இருந்தாலும் கேளுங்க. ஆனா அதுக்கான சொல்யூஷன் என்னன்னாக்கா உங்களால விரதம் இருக்க முடியும். அதுக்கு என்ன விரதம் இருந்தா நல்லதோ அந்த விரதத்தை ஃபாலோ பண்ணி இருங்க. முருகரை நம்புங்க. முருகரை நம்பி விரதம் இருங்க. எனக்கு நீ கொடுப்பப்பா, எனக்கு குழந்தை பாக்கியம் நீ தருவ அப்படின்ற நம்பிக்கையோட இருங்க. ட்ரீட்மெண்ட் போறவங்களா இருந்தாலும் சரி, எந்த ட்ரீட்மெண்ட் போனாலும் அதுல ஒரு சக்சஸ் வேணும் இல்லையா? ஸோ அந்த சக்சஸ் அவர் கொடுப்பாரு அப்படின்ற நம்பிக்கையோட நீங்க இறங்கி அந்த விஷயத்த பண்ணுங்க. மகா கந்த சஷ்டி விரதம் நீங்க இருக்கும்போது உங்களுக்கான நல்லது கண்டிப்பா நடக்கும். ஓகேங்களா? முருகர் எப்பவுமே நமக்கு துணையா இருப்பார். ஓகேங்களா? ஓம் சரவண பவ. இந்த வீடியோவை பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி.
நீங்களும் சஷ்டி விரதம் இருங்க. யாரெல்லாம் இருக்க போறீங்க அப்படிங்கறத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. ஓகேங்களா? ஓகே, பாய் பாய்.